இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, பிரெஞ்சுல நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 25 வாக்கியங்கள் பார்க்க போறோம். அதாவது வசனங்கள் ஃபாஸ்ட் பார்க்க போறோம். இது நீங்க ஒவ்வொரு நாளுமே பாவிக்கக்கூடிய வாக்கியங்களைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இதுகளை நீங்க தெரிஞ்சிருந்தாலே நீங்க ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிரெஞ்சு மொழியில. இப்ப வாங்க அந்த 25 வாக்கியங்களும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு இந்த வீடியோல நான் உங்களை என்ன கேள்வி கேட்க போறேன்னு சொன்னா, எனக்கு தெரியாது இத என்னன்னு பிரெஞ்சுல சொல்றேன்னு சொல்லி நீங்க எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, இத என்னன்னு பிரெஞ்சுல சொல்றேன்னு எழுதுங்க. உங்களுக்கு என்னோட பிரெஞ்சு படிக்க விருப்பமா இருந்தேன்னு சொன்னா, இல்லாட்டி என்னோட கோச்சிங் வர விருப்பம்னு சொன்னா நீங்க என்ன மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. இதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா கூடியும், எக்ஸாமுக்கு இப்போ நீங்க ஆன்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் சரி, இல்லாட்டி என்னட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆன்ஸ்கிரைப் பண்றேன்னு சொன்னாலும் சரி, நீங்க என்ன மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. அதுல முதலாவது என்னன்னு சொன்னா quoi de neuf, quoi de neuf ன்னு சொன்னா quoi de neuf நாங்க வேகமா சொல்லுவோம். அப்படி என்னன்னு சொன்னா என்ன விஷயம், ஏதாவது விஷயம் இருக்கா சொல்றதுக்கு. அப்படி இப்போ காலையில ஒரு ஆளை பாக்குறீங்கன்னு சொன்னா சவா quoi de neuf ஏதாவது இருக்கா, புதுனம் ஏதாவது இருக்கா சொல்லதான் அதுல அர்த்தம். இதே நாங்க இன்னொரு விதமா இந்த கேள்வியை கேட்கலாம். qu'est-ce que tu racontes, qu'est-ce que tu racontes என்றா நீ ஏதாவது என்னட்ட சொல்ல விரும்புறியா, சொல்ல போறியா என்றதான் அது அர்த்தம். அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்னு சொன்னா, ஓம்னு சொன்னா il faut que je te raconte un truc, il faut que je te raconte un truc என்று சொன்னா, ஓம் நான் ஒரு விஷயம் உன்னிட்ட சொல்லணும். இல்ல ஒன்னும் சொல்ல இல்லைன்னு சொன்னா rien de spécial et toi, rien de spécial et toi, என்னட்ட ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, புது விஷயமா ஒன்றும் இல்லை, நீ ஏதாவது சொல்ல போறியாண்டு அவரை திருப்பி மற்றவரை கேட்கிறது. அடுத்தது ça te dit d'aller prendre un verre, ça te dit d'aller prendre un verre என்ன, நாங்க இப்ப எங்கேயாவது வெளியே போவோமா, ça te dit d'aller prendre un verre என்றா எங்கேயாவது இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஏதாவது கஃபே குடிக்க இல்லை வைன் குடிக்க அப்படி போவோமான்றதுதான் அதுல கேள்வி. அதுக்கு நீங்க ஓமன்னு சொல்ல போறீங்கன்னு சொன்னா உய் பொக்வாப்பா, உய் பொக்வாப்பான்னு சொன்னா ஓம் நானே வரமாட்டேன் வருவன் என்றதான் அது அர்த்தம். ஏன் இல்லை வருவன் என்றதான் அர்த்தம். இல்ல நீங்க வரமாட்டீங்கன்னு சொன்னா நோ désolé aujourd'hui je ne peux pas, non désolé aujourd'hui je ne peux pas, இத நாங்க je peux pasன்னு சொல்லலாம். இந்த நூவை விட்டுட்டு je peux pasன்னு சொல்லலாம். அடுத்தது est-ce que tu connais ce film, est-ce que tu connais ce film என்றா உனக்கு இந்த படத்தை பற்றி ஏதாவது தெரியுமா. இதே மாதிரி est-ce que tu connais ce livre என்றா இந்த புத்தகத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா. அடுத்தது est-ce que tu connais cet artiste என்றா அதுல நடிக்கிற அந்த அவரை பற்றியோ இல்லை இதுகளை பற்றி உனக்கு தெரியுமா என்றதுதான் இந்த கேள்வி. அதுக்கு உங்களுக்கு ஓம் தெரியுமான்னு சொன்னா oui ça me dit quelque chose, ஓம் நான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன், தெரிஞ்சிருக்கு எனக்குன்றதான் அது அர்த்தம். oui ça me dit quelque chose. இல்ல எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா non je n'ai pas entendu parler, je n'en ai pas entendu parler. அடுத்தது je n'y crois pas, je n'y crois pasன்னு சொன்னா என்னால நம்ப முடியாம இருக்குதுன்றதான் நாங்க அப்படி சொல்லுவோம், je n'y crois pasன்னு சொல்லுவோம். அடுத்தது c'est bizarre, c'est
பிசார்ன்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்றதுக்கு அர்த்தம். இப்போ வித்தியாசமானு சொன்னா இப்போ ஒரு விஷயம் ஒரு ஆள் செய்கிறாருன்னு சொன்னா அது நார்மலா இல்லாம வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கு, இல்லை எங்களுக்கே அது என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு சொன்னா c'est bizarre சொல்லுவோம். அடுத்தது வந்து ça fait longtemps. ça fait longtemps சொன்னா இப்போ கனகாலமாச்சு. இப்போ ஒரு ஆளை பார்த்துட்டு சொல்றீங்கன்னு சொன்னா ça fait longtemps சொன்னா இப்போ அவரை பார்த்து கனகாலம் ஆயிட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து est-ce que tu pourrais me donner un coup de main? est-ce que tu pourrais me donner un coup de main? இதை நாங்கள் coup de mainன்றதை வந்து நாங்கள் coup de main சொல்லலாம். வேண்டா என்ன எனக்கு உதவ முடியும். coup de main சொன்னா ஹெல்ப் பண்றது, ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறது. அதைத்தான் இப்போ எனக்கு உதவி செய்ய முடியுமான்றது தான் இந்த கேள்வி. இதே வந்து நாங்கள் நார்மலாக கேட்குறது சிம்பிளாக கேட்கலாமான்னு சொன்னால் est-ce que tu peux m'aider? est-ce que tu peux m'aider என்று சொன்னால் எனக்கு உதவ முடியுமா என்றா ஓமன்னு சொன்னால் oui bien sûr avec plaisir. oui bien sûr avec plaisir. இல்லை என்னால் உதவ முடியாதுன்னு சொன்னால் non je suis désolé, je ne peux pas vous aider. non je suis désolé, je ne peux pas vous aider. என்னால் மன்னிச்சிருங்க, என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அடுத்தது வந்து ça marche. ça marcheன்னு சொன்னால் இப்போ ஒரு இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு மிஷினோ இல்லாட்டி ஒரு சின்ன ஏதாவது பொருளோ வேலை செய்யலைன்னு சொன்னால் அதை நாங்கள் திருத்தி போட்டு ça marcheன்னு சொல்லலாம். இது வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம்னா ça marcheன்னு சொன்னால் ஓகேன்றது அர்த்தம். தக்கோன்றதுக்கு நாங்கள் ça marcheன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து je suis en route. je suis en routeன்னு சொன்னால் நான் வந்து இப்போ வந்துருக்கேன். ஜஹீப் என்றதுதான் இதில் அர்த்தம். நான் வந்து இப்போ வந்துருக்கேன். on the wayன்னு சொல்லுவோம். ஏண்டா ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் போகணும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகிட்டு இப்போ உங்களை ஃபோன் பண்ணி கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் பஸ்லையோ ரயிலில் போய்கொண்டிருக்கிறீங்க, இல்லை நடந்து இல்லை சைக்கிள்லையோ போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவீங்க? je suis en route என்று சொல்லலாம். அடுத்தது வந்து je suis pas loin. je suis pas loin என்றா என்ன? இதை வந்து நாங்கள் je ne suis pas loinன்னு சொல்லலாம். நுவை விட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னால் je suis pas loinன்னு சொன்னால் நான் வந்து தூரமாக இல்லை, பக்கத்தில் இருக்கிறேன்ன்றதுக்குரிய அர்த்தம். அடுத்தது வந்து c'est fou. c'est fou என்று சொன்னால் பைத்தியக்காரத்தனம். இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு செயலை செய்வினும், சிலவளை பிடிக்காத ஒரு இது மாதிரி செய்வினும், அதை சொல்லுவோம் இது பைத்தியக்காரத்தனம்னு நாங்கள் சொல்லுவோம், அது c'est fou. அடுத்த கடைசியாக என்னன்னு சொன்னால் c'est trop mignon. c'est trop mignonன்னு சொன்னால் நல்ல வடிவான, நல்ல அழகான என்று சொல்லி அதோட அர்த்தம். இந்த 25 வாக்கியங்களுமே நீங்கள் வந்து கட்டாயம் எங்கே வேணுமென்றாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் இதை பாவிச்சு பழகுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இலகுவான சின்ன சின்ன வாக்கியங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் இதை பாவிச்சு பழகுங்க. நான் ஏற்கனவே தூங்கும்போது, அதாவது நித்திரை கொள்ளும் போது என்னென்று ஃப்ரெஞ்சை படிக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதையுமே உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்க.